1,00,000 மக்கள் ஒரே நாளில் தரிசனம் பண்றதுக்கு வந்துட்டு போற ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ சடையாண்டி மலை கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எங்க இருந்தாலும் திண்டுக்கல் செம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பஸ்ல வந்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு சிறப்பு பேருந்து செம்பட்டி டு சடையாண்டி கோயிலுக்கு இருக்கு. 2 வீலர் ஆர் கார்ல வந்தீங்கன்னா டைரக்டா கோயிலுக்கு வந்துடலாம். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போற மாதிரி இருக்கும். மலையோட அடிவாரத்துல ஸ்ரீ சடையாண்டி கோயில் மற்றும் கருப்புசாமி கோயில் இருக்கும். தரிசனம் பண்ணிட்டு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும் போது முதல் 50 படி மட்டும்தான் இருக்கும். அப்புறம் எல்லாமே கரடு முரடான பாறையா தான் இருக்கும். ரொம்பவும் கவனமா ஏறணும். மலை ஏறதுக்கு மொத்தமாவே 1 மணி நேரத்துல ஏறியும் இறங்கிடலாம். மலை ஏறின பின்னாடி இயற்கையாவே அமைந்த பாறைக்கு அடியில 18 சித்தர்கள் மற்றும் சிவபெருமான் அவர் கூட சடையாண்டி சுவாமியும் தரிசனம் பண்ணிடலாம். ஆடி அமாவாசைக்கு ரொம்பவும் சிறப்பா கெடா வெட்டி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீ சடையாண்டி கோயிலோட ஃபுல் வீடியோ நம்மளோட யூடியூப் அண்ட் Facebook பேஜ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்க திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி